வணக்கம். இன்னைக்கு நாம ஜூன் 19, 2025 அன்னைக்கு ஈரான், இஸ்ரேல் நடுவுல சில மணி நேரத்துக்குள்ள நடந்த அந்த பயங்கரமான மோதல்களை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். உங்ககிட்ட இருக்கிற தகவல் படி பார்த்தா ஏவுகணை தாக்குதல், அப்புறம் பதிலுக்கு அணுசக்தி தளம் மேல தாக்குதல், உலகத் தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னு ஒரே பரபரப்பா இருந்துச்சு. இந்த கொஞ்ச நேரத்துல என்னதான் நடந்துச்சு, ஏன் இது முக்கியம்னு புரிஞ்சுக்கிறதா நம்ம நோக்கம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். குறிப்பா இஸ்ரேல்ல ஒரு மருத்துவமனை தாக்கப்பட்டதிலிருந்து ஆரம்பிக்குது இல்லையா? ஆமா. முதல்ல காலையில ஒரு 11:15 மணி இருக்கும், GMT+3 நேரப்படி. ஈரான் இஸ்ரேலோட பீர்ஷேபா, ரமத் கான், ஹோலோன்னு சில நகரங்கள் மேல ஏவுகணை வீசினாங்க. இதுல பீர்ஷேபால சொரோக்கா மருத்துவ மையம் நேரடியா தாக்கப்பட்டுச்சுன்னு சொல்றீங்க. அதுதான் ரொம்ப கவலையான விஷயம். ஆமா, அங்க அறுவை சிகிச்சை கட்டிடங்கள் சேதமடைஞ்சிருக்கு. நல்ல வேளையா முன்னாடியே நோயாளிகளை வெளியேத்திட்டதால பெரிய உயிர் சேதம் இல்லைன்னு மருத்துவமனை சொன்னாங்க. ஆனாலும் ரமத் கான்ல 30க்கு மேல, ஹோலோன்ல ஒரு 18 பேர் காயம் அடைஞ்சிருக்காங்களே. ஒரு மருத்துவமனையை தாக்குறதா? இதுல ஈரான் புரட்சிகர காவல் படை, அதாவது அவங்களோட IRGC என்ன சொல்றாங்கன்னா, அவங்க மருத்துவமனைய குறிவைக்கல, பக்கத்துல இருந்த இஸ்ரேலிய ராணுவ உளவு மையத்தை தான் குறிவச்சோன்னு சொல்றாங்க. அந்த இடம் பேர் காவியம் நெகேவ் டெக் பூங்கா. அது IDF கூட தொடர்புடையதுன்னு அவங்க வாதம். ஆனா மருத்துவமனை பக்கத்துல தாக்குதல் நடத்துறதே தப்பு தானே, சர்வதேச சட்டப்படி? நிச்சயமா அது பெரிய சட்டமீறல். ஈரான் இஸ்ரேல் அப்பாவி மக்களை கேடயமா பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி அவங்க தாக்குதலை நியாயப்படுத்த பார்த்தாங்க. ஓ சரி. ஆனா இஸ்ரேலோட எதிர்வினை அது உடனே வந்துருச்சு போல. அதுவும் ரொம்ப கடுமையா. ஆமா, ரொம்ப வேகமா. சுமார் 12-15 மணி இருக்கும். அவங்க ஈரானோட அணுசக்தி தளமான அராக்க குறி வச்சு தாக்குனாங்க. அணுசக்தி தளத்தையா? இது சாதாரண விஷயம் இல்லையே. இல்ல, நிச்சயமா இல்ல. அராக்ல இருக்கிறது ஒரு கனநீர் உலை. அது புளூட்டோனியம் தயாரிக்கக்கூடியது. அணு ஆயுதங்களுக்கு தேவையான பொருள் அது. ஓ, அப்ப அது பெரிய விஷயம்தான். ஆமா, அந்த உலை அப்போ இயங்கலனாலும் எதிர்காலத்துல பயன்படுத்தலான்னு சொல்லிதான் இஸ்ரேல் தாக்குனதா சொல்றாங்க. இது இஸ்ரேலோட போர் திட்டத்துல ஒரு பெரிய மாற்றத்தை காட்டுது. எப்படி சொல்றீங்க? முன்னெல்லாம் மறைமுகமா தாக்குவாங்க. இப்போ நேரடியா ஈரானோட அணுசக்தி ஏவுகணை திறனையே அழிக்கணும்னு இறங்கிட்டாங்க. நட்டான்ஸ் அணுசக்தி தளம், அப்புறம் ஏவுகணை பாகம் செய்யற தொழிற்சாலையையும் தாக்குனாங்க. அணுசக்தி தளத்தையே தாக்குறதுனா இது பதட்டத்தை இன்னும் அதிகமாக்கும் இல்லையா? ரொம்பவே. இது கிட்டப்பட்ட போரோட விதிகளையே மாத்துற மாதிரி ஒரு செயல். உலக நாடுகள் என்ன சொன்னாங்க? அவங்க சும்மா பார்த்துட்டு இருந்தாங்களா? இல்ல, உடனே எதிர்வினைகள் வந்துச்சு. அமெரிக்கா வெளியுறவுத்துறை மருத்துவமனை மேல தாக்குனத பொறுப்பற்ற செயல்னு கண்டிச்சாங்க. சொல்லுங்க. அவர் ஈரானுக்குள்ள இருக்கிற முக்கிய இடங்கள் மேல தாக்குதலை தீவிரப்படுத்த சொல்லி உத்தரவு போட்டார். அப்புறம் ஈரான் போர்க்குற்றம் செய்யுதுன்னு குற்றம் சாட்டினாரு. 2 பக்கமும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் குற்றம் சொல்லிக்கிட்டாங்க. சரி, இப்படி அடிதடி நடக்கும்போது சமாதான பேச்சுக்கு வாய்ப்பு இருந்துச்சா? யாராவது முயற்சி பண்ணாங்களா? முயற்சிகள் நடந்துச்சு. ஆனா நிலைமை ரொம்ப சிக்கலா இருந்துச்சு. ரஷ்ய அதிபர் புதின் பேச்சுவார்த்தைக்கு நாங்க தயார்னாரு. ஐரோப்பிய யூனியனுக்கும் ஈரானுக்கும் ஜெனீவால ஒரு பேச்சுவார்த்தை ஏற்பாடு ஆகியிருந்துச்சு. ஆனா துருக்கி அதிபர் எர்டோகான் இருக்காரே, ஆமா, அவரு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவ பிராந்திய தீமூட்டின்னு ரொம்ப கடுமையா திட்டாரு. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தலையிடணும்னு சொன்னாரு. அப்ப அமெரிக்கா அவங்க நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு? ட்ரம்ப்பே தான் சொன்னாரா? அங்கதான் கொஞ்சம் குழப்பம். டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ட்வீட் போட்டாரு. அப்புறம் அவரை முன்னாடியே போட்டோ அணு உலை மேல தாக்குதல் நடத்த திட்டமிட்டதா ஒரு செய்தி வெளியாச்சு. இதெல்லாம் சேர்ந்து அமெரிக்கா அடுத்து என்ன பண்ணணும்னு ஒரு நிச்சயமற்ற தன்மையை உருவாக்குச்சு. ஓ, ராணுவ தாக்குதல், ராஜதந்திர முயற்சிகள், இது இல்லாம வேற எதுவும் நடந்துச்சா? சைபர் அட்டாக் மாதிரி? ஆமா, அதுவும் நடந்துச்சு. சைபர் வெளியிலயும் போர் நடந்துச்சு. பிரெடேட்டரி ஸ்பாரோ அப்படின்னு ஒரு ஹேக்கர் குரூப் ஈரானோட நோபிடெக்ஸ்னு ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து $90 மில்லியன் திருடிட்டதான் சொன்னாங்க. அதுவும் IRGC பொருளாதார தடையை மீற பயன்படுத்தின பணம்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் மனிதாபிமான பிரச்சனைகளும் வந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பா. ஆஸ்திரேலியா, சீனா, ஜப்பான் மாதிரி நாடுகள் எல்லாம் அவங்க குடிமக்களை இஸ்ரேல இருந்து வெளியேற்ற ஆரம்பிச்சாங்க. ஈரானுக்குள்ள இன்டர்நெட் தடையும் ரொம்ப கடுமையா நீடிச்சுது. தகவல் தொடர்பே இல்லாம போச்சு. சுருக்கமா சொன்னா, இந்த சில மணி நேரங்கள்ல தாக்குதல், பதிலடி, மருத்துவமனை, அணு உலை, சைபர் போர், உலக அரசியல்னு பல விஷயங்கள் நடந்திருக்கு. ரொம்ப தீவிரமான ஒரு கட்டம் இது. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். இது ஒரு ஆபத்தான சுழற்சி. தாக்குதல், அதுக்கு பதிலடி, திரும்ப தாக்குதல்னு போய்கிட்டே இருக்கு.
இதுல ரொம்ப கவலையான விஷயம் என்னன்னா, சாதாரண மக்கள் வாழும் இடங்கள், மருத்துவமனைகள் எல்லாம் போர்க்களமா மாறுற அபாயம் தெரியுது. 2 பக்கமும் போர்க்குற்றம்னு சொல்றாங்க. ஆனா சமாதான முயற்சிகள் பெருசா எடுபடல. ஈரான் உச்சத் தலைவர் கமேனியோட பழைய எச்சரிக்கைகளை எல்லாம் திரும்பவும் எடுத்து போட்டாங்க. IRGC ஏவுகணை வீடியோ வெளியிட்டாங்க. அவங்களும் சும்மா இல்லைன்னு காட்டிக்கிட்டாங்க. சரி, இந்த அலசலோட இறுதியில நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வி நிக்குது. நீங்களும் இதை யோசிக்கணும். அணுசக்தி தளம், மருத்துவமனை மாதிரி இவ்ளோ முக்கியமான உணர்வுபூர்வமான இடங்களையே தாக்குறது, இது இந்த பிராந்தியத்துல இனிமே நடக்க போற சண்டைகளுக்கு எந்த மாதிரி ஒரு ஆபத்தான முன்னுதாரணத்தை ஏற்படுத்துது? நிச்சயமா யோசிக்க வேண்டிய கேள்விதான். இந்த விரிவான அலசல்ல எங்க கூட சேர்ந்துன்றதுக்கு ரொம்ப நன்றி.